யாவானர்த்தம் உதபானே சர்வதஸ்தம்பிருதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதா. ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம் பகவத்கீதையில். ஒரு குடத்தில் போய் ஜலம் கொண்டுறோம். எங்கே போய் கொண்டுறோம்? சமுத்திரத்துக்கு போகிறோம். சமுத்திரத்தில் நிறைய தண்ணி இருக்குது, கிணத்துல கொஞ்சமாக தண்ணி இருக்குது, பைப்பில் கொஞ்ச நேரம் தான் தண்ணி வருது. ஊற்று போட்டால் அங்கே கொஞ்ச நாள் இருக்குது, ஜலம் எடுக்கிறதுக்கு திருப்பி ஊரில் தான் வரும், இல்லைன்னா வராது. நம்ம ஒரு குடத்தில் போகிறோம், ஜலம் வேண்டுக்கு அவ்வளோ தூரம், கிணத்துல அவ்வளோ நிறைய கிடைக்காது, கழுத்து வரைக்கும் தான் கிடைக்கும், குறைச்சலாக தான் கிடைக்கும், மேலே வராது. மற்ற இடங்களில் எங்கே போயினாலும் அது சுமாராக தான் கிடைக்கும். சமுத்திரத்தில் ஒன்று தான் நிறைய தண்ணி இருக்குது. அவ்வளோ தண்ணியிலையும் மூழ்கினாலும் தண்ணியெலாம் மொத்தம் வந்துடுறது இல்லை. குடம் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ தான் வரும். அதுக்கு மேலே ஓரளவு கூட தண்ணி வராது, ஒரு பொட்டு கூட தண்ணி வராது. தண்ணி எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோதான் பிடிக்கும். அதே தண்ணி தான் உனக்கு கிணத்துல பூந்தாலும் வரப்போகிறதே, இல்லைன்னா வரப்போகிறதில்லை. கிணத்துல இருக்கிற தண்ணியும் குடத்தில் எவ்வளோ வருமோ அவ்வளோதான் இருக்கும். இங்கே குறைச்ச தண்ணி தான். குறைச்ச தண்ணியாக இருந்தாலும் அந்த குறைச்ச தண்ணியாக இருந்தாலும் அந்த சொம்பில் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோதான் வரும், குடத்தில் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோதான் வரும். அங்கே எவ்வளோ நிறைய தண்ணி இருந்தாலும் கூட அத்தனை தண்ணியும் கூட உனக்கு எவ்வளோ பிடிக்கணுமோ அந்த தான் வந்து அதிகமாக வரும். அது வாய்ப்பே கிடையாது. அதுதான் ரொம்ப அழகாக சொல்லி உதாரணத்தோடு பகவான் சொல்கிற யாவானர்த்த உதபானே சர்வத சம்பளத்தோதுகே. உதபானம்னா ஒரு பாத்திரம், அதில் எவ்வளோ உதவ வரைக்கும் கொள்ளுமோ அவ்வளோதான் வரைக்கும் சமுத்திரமாக இருந்தாலும் தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதா. அதுபோல தான் சாதனைகளாக பண்ணுற வரைக்கும் அவனுக்கு எவ்வளோ வருமோ அவ்வளோதான் வரும். சாதனைகள் பண்ணி முடித்தவனுக்கு சமுத்திரஸ்தானியமாக அப்படியே நிறைஞ்சு போயிடுவான். அவனுக்கு போய் அளவெல்லாம் பார்க்க முடியாது. உடம்பே அங்கே கொள்ளாது. குடம் மாதிரி இந்த உடம்பு, இந்த உடம்பும் அங்கே கொள்ளாது. சுத்தமான ஆத்மஸ்வரூப நிஷ்டையில் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப வசதிங்கிறதுக்கு உதாரணம் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஜூரேன ஹிவரம் கர்ம புத்தியோகா தனஞ்சிய புத்தோ சரணம் அன்விச்ச கிருப்பணாக ஃபலஹேதவா. அதனால் நீ என்ன பண்ணணும்னா இன்னும் ஞானம்னு அந்த ஞானத்தை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவே தவிர, நல்ல கதி அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவே தவிர, இந்த கர்மா பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எனக்கு பாவம் இருக்குது, புண்ணியம் இருக்குது, நான் பண்ணலைன்னா தோஷம் இருக்குமா, எது வரைக்கும் அபிமானம் உடம்புக்குள்ளே இருக்கோ அது வரைக்கும் பண்ணாக்க புண்ணியம், பண்ணலைன்னா தோஷம். இது ரெண்டு பாவ புண்ணியங்கள்லாம் வரக்கூடியது இருக்குது. உடம்புல அபிமானம் உள்ள இருக்குது. ஆனால் உடம்புக்கு ஆத்மாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் நம்ம காரியங்களை பண்ணிட்டே இருந்தோமானால் அப்போ எந்த பாவம் நம்மளோட ஒட்டவே ஒரே ஞானஸ்வரூபத்தில் மாத்திரம்தான் நம்ம இருப்போம். அதனால் தூரேன ஹிவரம் கர்ம புத்தியோகா தனஞ்சிய. ஞான யோகத்தை காட்டிலும் கர்மயோகத்தில் வரக்கூடிய கர்மாக்கள் இருக்கே அதெல்லாம் ரொம்ப மட்டமானது, ஆழமானது. அந்த கீழ் ஸ்டெப்பில் உள்ளா பண்ண வேண்டியது, நம்ம அந்த உயர்ந்த ஸ்டெப்புக்கு போனால் நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புத்தௌ சரணம் அன்விச்ச. ஞானப்பாதைக்கு வந்துவிடும், அதையே சரணம் சொல்லி அடைஞ்சிடும். ஒரு கஷ்டமும் உனக்கு வராது, எல்லா விஷயமும் கிடைக்கும். கிருப்பணாக ஃபலஹேதவாக. பலத்தை ஆசைப்பட்டு யாரொருத்த வேலை செய்கிறானோ ரொம்ப சாமானியன்னு அர்த்தம். அதனால் அஜ்ஞான திசையில் இருக்கிற வரைக்கும் கர்மாக்களை விடாமல் நம்ம பண்ணணும். நீ ஞான திசைக்கு வர வேண்டிய சாதனைகளுக்கெல்லாம் வந்துட்டே, நீ உன்னுடைய தர்ம பிரகாரம் நீ அந்த ஞானத்தை அடைய வேண்டிய நிலையில் வந்துட்டதுனால நீ இப்போ எனக்கு முன்னாடி உட்காந்துருக்க. நானும் பகவத் ஸ்வரூபமாக இருக்கேன், ஞானஸ்வரூபமாக இருக்கேன். அதனால் உனக்கு என் பக்கத்தில் உட்காந்து கூட இன்னும் பழைய குழப்பங்கள்லாம் வந்துருந்தேன்னா அப்புறம் அர்த்தமே இல்லை. கோவிலுக்கு போகிறோம், சாமியை பார்க்குறோம், அங்கேயும் போய் குழம்பிட்டே இருந்தான்னு அர்த்தம். பகவான் எல்லா விஷயம் தெரிஞ்சு நம்பிக்கையோடு அவர்கிட்ட ஒப்பிக்கிறது தான் நம்மளுடைய தர்மமே தவிர அங்கேயும் போய் குழம்பிட்டு எழுந்து உட்காரு சரியில்லை. அதனால் நம்ம குழப்பங்களெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்கு பகவான்கிட்ட நல்ல புத்தி கேட்கணும். புத்தியில் எங்கே நிற்கிறோமோ அங்கே தான் நல்ல புத்தியோடு இருந்தால் தான் நல்லதே தவிர கெட்ட புத்தியோடு இருந்தால் சரிப்பட்டு வராது. புத்தியுக்தோ ஜஹாதீக உபே சுகிரு துஷ்கிருதே தஸ்மாத் யோகா யுஜ்யஸ்வ யோக கர்மசு கௌசலம். அதனால் நீ என்ன பண்ணணும்னா கர்மயோகத்துக்கு வந்துவிடும். இந்த புத்தி யோகத்தில் இருந்து உட்கார்ந்துருக்க வரைக்கும் உனக்கு குழப்பங்கள்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது புண்ணிய பாவத்தையும் கொடுக்கும், தர்மத்தையோடு இருக்கும், எல்லாமே சேர்ந்து இருக்கும். புண்ணியத்தை கொடுக்கும், பாவத்தையும் கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். அதனால் அதனுடைய ரியாக்ஷனாக, அதனுடைய பலனாக சுகதுக்கங்கள்லாம் வரத்தான் வரும். நீ அந்த நிலையிலேருந்து மாறி போய் இந்த கர்மயோகத்தை காட்டிலும் ஞான யோகம் விசேஷம் என்ற எண்ணத்தோடு கூட அதுக்கு வரணும். யோக கர்மசு கௌசலம். ஆக நீ செய்ய வேண்டிய வேலை என்னென்னா கர்மயோகத்தில் முழு நேரமாக வந்துவிடு. கர்மா பண்ணுறேன்ட்டு பலத்துக்கு ஆசைப்பட்டு உட்காராத. பலத்துக்கு ஆசைப்பட்டால் சுகத்துக்குலாம் வரும். பலத்துக்கு ஆசைப்படாமல் பகவான் சொன்ன வழிக்கு நம்ம போகிறோம்னு சொல்லி வேலையை பண்ணிகிட்டே இரு, பலத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துரும்.
அதான் கர்மயோக பலத்தினுடைய முக்கியமான விஷயம். கர்மஜம் புத்தியுக்தாகி ஃபலம் தியக்த்வா மனீஷினா ஜென்மபந்த வினிர்முக்தாக பதங்கச்சதி அனாமயம். இது வரைக்கும் வெறும் கர்மா பண்ணிட்டுருக்கோ, நித்திய கர்மா நைமித்திய கர்மா இந்த மாதிரி கர்மாக்களை பண்ணிட்டுருக்கோ, அந்த பலங்கள்லாம் அவனை வந்து பாடாப்படுத்தும், கஷ்டங்களை கொடுக்கும், சுகங்களை கொடுக்கும், துக்கங்களை கொடுக்கும். அதுக்காக பண்ணால் விடக்கூடாது. அஜ்ஞான திசையில் வரைக்கும் எல்லோரும் பண்ணணும். ஞான திசைக்கு யார் போகணுமோ அவன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது தானாகவே அவன் விட்டு போயிடும். ஜென்மபந்த வினிர்முக்தாக பதங்கச்சதி அனாமயம். அதனால் ஞான கர்மபலத்துக்கு வந்துட்டேன்னா, கர்மயோகத்துக்கு வந்துட்டேன்னா, கர்மயோகம்னா என்ன அர்த்தம்? கர்மா பண்ணிட்டு இருக்கணும், ஆனால் பலத்தை எல்லாத்தையும் பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறோம். இதுதான் நிஜமான கர்மயோகம். சாமானிய கர்மயோகம்னா என்ன? நம்முடைய நித்திய கர்மாக்களை விடாமல் செஞ்சு கொண்டு நமக்கு வேண்டிய சுகதுக்கங்களை பாவபுண்ணியத்தை பண்ணி அந்த பாவபுண்ணியத்தை எத்தவாறு சுகதுக்கங்கள் வரக்கூடியது இருக்கோ அது ஒரு திசான கர்ம மார்க்கம். அடுத்த கர்ம மார்க்கம் எல்லா கர்மாவும் பண்ணணும், ஒன்றையும் விடக்கூடாது. அவள் சொத்தர்மத்தில் உள்ள எல்லா கர்மாக்களையும் ஆரம்பித்தா எல்லாத்தையும் பண்ணணும், ஆனால் பலத்தெல்லாம் பகவான்கிட்ட கொடுக்குறது கர்மயோகம். அப்படி பண்ணிடுவா. அப்படி பண்ண என்னாகும்? உனக்கு பந்தங்களெல்லாம் நிவர்த்தியாகி நல்ல கதிக்கு அடையலாம். இந்த சரீரங்கள்லாம் இப்போ வராது. ஆமயம்னா சரீரம். இந்த ஆமயம் சரீரம் பிராணம் இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. பிராண சம்பந்தம் இல்லாமல் சரீர சம்பந்தம் இல்லாமல் ஆத்ம சம்பந்தமாகவே போய் நீ உட்கார்ந்துட்டு நல்ல நிலைக்கு நீ அடைஞ்சிருவாய். எதாதே மோகலிலம் புத்திர் விதரிஷதி ததா கந்தாசு நிர்வேதம் ஸ்ரோதவியச ஸ்ருதச்ச. அதனால் இது வரைக்கும் இந்த வேதங்களை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கியோ அது வரைக்கும் ஒன்று குழப்பிடும். புத்தி ஸ்திரமாக இருக்க முடியாது போயிடும். அதனால் ரொம்ப சிரமப்பட்டு என்னடா அது எத்தனை நாள் பண்ணுறோன்னு சொல்லி உனக்கே வைராக்கியம் வந்து உட்காந்துருவேன். நீ ஸ்ரோதவியச சுஜிச நிர்வேதம். இந்த வார்த்தைகளை கேட்டு பண்ணி உனக்கு எவ்வளோ நாள் பண்ண போகிறோம்? இதே சுகதுக்கத்தை அடையிறமே, இதே புண்ணிய பாவத்தை செய்கிறமே, சுகதுக்கமே வந்துட்டே இருக்கே, இதில் விடுதலை அன்றைக்கி சொல்லி உனக்கு தானாகவே நிர்வேதம் வைராக்கியம் வர அளவுக்கு சூழ்நிலை உண்டு பண்ணிடும் அது. அதனால் அதை விட்டுட்டு வா நீ. ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதா ஸ்தாஸ்தி நிச்சலா சமாது அச்சலா புத்தி ததா யோகம் வாப்சி. இது வரைக்கும் வந்து ஸ்ருதிகள்லாம் பல தினசாக சொல்லத்தெல்லாம் பண்ணி செஞ்சுட்டே இருப்பியோ நீ, அது வரைக்கும் உனக்கு இந்த குழப்பங்கள்லாம் தீரவே தீராது, இருந்துட்டு தான் இருக்கும். ஆனாலும் நீ அஜ்ஞானம் இருக்க வரைக்கும் அதை பண்ணிட்டு தான் இருக்கணும், விடக்கூடாது. என்றைக்கு வந்து நல்ல நிலை அடையணும்னு விரும்புகிறையோ அப்பொழுது சமாது அச்சலா புத்தி. கர்மயோகத்துக்கு நீங்கள் வந்துட்டேன்னா, கர்மபல தியாகத்தோடு கூடிய கர்மபல ஞானத்துக்கு வந்துட்டேன்னா உனக்கு சமாதி கிட்டும், ஏகாகிரதை கிட்டும், ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கலாம், நிஜஸ்வரூபத்தை பார்த்துக்கலாம், ஆத்மானந்தம் அடையலாம். அவ்வளோ வாய்ப்பு உனக்கு நிறைய இருக்குது.